ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயண்ணா ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயண்ணாவுடைய ஃபேமிலிக்குள்ள பல ப்ராப்ளம்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா சரியாகணும், அவங்க குடும்பம் ஒன்னா சேரணும்ன்றது நம்மளுடைய ஆசையாவே இருக்கு. அதுக்கான முதல் படியா சங்கீதா அவர்கள், அதாவது சிஎம் விஜய் அவர்களுடைய மனைவி, கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவங்க போட்டு இந்த டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. டிவிகே தொண்டர்களுக்கும் விஜயண்ணாவுடைய ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை வச்சு பல அவதூறுகளை பேசிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரு 2 days முன்னாடி அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல எல்லாரும் எதிர்பார்த்தது விஜயண்ணாவுடைய மகன், மகள் அல்லது அவருடைய மனைவி யாராவது வருவாங்க அப்படின்றது மாதிரி. ஆனா நம்ம கேட்டது ஒண்ணு, ஆனா கிடைச்சது ஒண்ணு அப்படின்ற மாதிரி த்ரிஷா அவர்கள் தான் வந்திருந்தாங்க. விஜய் அவர்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவருக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. அதெல்லாம் நினைக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாமே வந்து கடவுள் பார்த்து பாரு, சீக்கிரமே சரியாகிடும். விஜயண்ணாவுக்கு ஒரு முக்கியமான செலிப்ரேஷன் டே ஒன்னு வரப்போகுது. ஆகஸ்ட் 25 அன்னைக்கு அவருடைய 27வது திருமண நாள். அதுக்கு முன்னாடி சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களுடைய மகள் திவ்யா சாஷா அவர்களும் வருவாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கு. பட் ஏற்கனவே நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. 2 நாள் முன்னாடி இந்தியா வர பிளான் பண்ணிருந்தாங்களாம். பட் அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. சரி, இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 25 அன்னைக்கு விஜய் அவர்களும் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களும் ஒன்னா ஆகிடுவாங்க அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத அன்னைக்கு திவ்யா அவர்கள் தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு மோதிரம் கிஃப்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. பட் இது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாதனால நம்ம கண்மூடித்தனமா ஃபுல்லா நம்ப முடியாது. இப்படி கண்டிப்பா நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.